அந்த அருமையான கிருபை பாராட்டி உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய சாட்சியை குறித்தும் ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் மத்தியில் பகிர்வதற்காய் ஆண்டவர் தந்த இந்த நேரத்திற்காய் உங்களுடைய சபைக்காகவும் உங்களுடைய சபை ஊழியர்களுக்காகவும் நான் ஆண்டவரை அதிகமாய் துதிக்கிறேன். என்னுடைய கணவர் தை கிங்டம் கம் மினிஸ்ட்ரி சார்பாகவும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கெல்லாம் கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு சிறிய சாட்சியில் உங்கள் மத்தியில் சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக நான் விரும்புகிறேன். அதுக்கு முன்பாக ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளில், உங்களுக்கு இருக்கிற வியாதிகளில், உங்களுக்கு இருக்கிற நெருக்கங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனால் அதை இப்பொழுது நீங்கள் சுமந்து கொண்டு இங்கே அமர வேண்டாம். ஆமென், அல்லேலூயா. அப்போ உங்கள் மனசை, உங்கள் இருதயத்தை திறந்து வைத்து உணர்ச்சி வசப்படாமல் ஆண்டவர் நமக்காக என்ன வச்சிருக்காருன்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரை அறியாத குடும்பத்திலிருந்து நான் பிரித்தெடுக்கப்பட்டு ஆண்டவருடைய அபிஷேகத்தினால, வல்லமையினால, தயவுனால, கிருபையினால அவருக்கான ஊழியத்தை செய்யும்படியாக எங்களை குடும்பமாக தெரிந்து கொண்டார். ஆமென், அல்லேலூயா. ஐயா அவர்கள் ஆராதிக்கும் பொழுது சொன்னது போல நீதிமான்களுக்கு பிரச்சனைகள் ஏராளம். அப்படி என்ன இடர்கள் வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி நாங்கள் ஆண்டவருக்காய் நிற்கும் பொழுது அந்த வைராக்கியத்தை ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். ஆமென், ஆசீர்வதிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஏன் இதை நான் சொல்ல விரும்புகிறேன்னா, நாங்கள் என்னுடைய என்னுடைய மகள் இரண்டாவது குழந்தை சிட்டு நான் கர்ப்பம் தரித்திருக்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டோம். என்னால் ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க முடியாத அளவுக்கு அவள் ஜீவனோட கருவில் இருப்பதே பெரிய அற்புதம். ஒரு 3 மாதங்களுக்கு என்னால் ஒரு மூடி தண்ணி கூட குடிக்க முடியாமல், வாயை திறந்து பேச முடியாது, நடக்க முடியாது, உட்கார முடியாது. ஏன்னா 3 மாதம் உங்களால் தண்ணி கூட கொடுக்காம இருந்தால் எப்படி உயிரோடு இருக்க முடியும்? அப்படி இந்த பிள்ளை கருவோடு கூட போயிடும்னு நினச்சி நான் கலங்கின காலங்கள் உண்டு. ஆனால் என்னால் வாயை திறந்து வெளியே சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு பேசுறதுக்கு கூட பலன் இல்லை. அப்படி ஒருவேளை உங்களால் பிரச்சனைகளை தாங்கி கொள்ள முடியாமல் ஒருவேளை ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக நீங்கள் இருந்தால் ஆண்டவர் உங்களை அப்படியே விட்டுவிட மாட்டார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கான மனிதர்களை, தேவ தூதர்களை உங்களுக்கென்று நியமித்து அவர்களை அனுப்பிவிடுவார். அப்படி தான் எங்களுடைய சபையிலிருந்து அருமையான ஒரு சிஸ்டரும் அவர் கணவரும் எனக்காக ஜெபிக்க வந்தார்கள். அவங்க உடனடியாக என்னுடைய நிலைமையை பார்த்து இந்த மாதிரி ஒரு சேரில் உட்கார வச்சு என்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணாங்க. ஏம்மா, நீங்கள்லாம் படித்தவங்க தானே, உங்களுக்கு தெரியலையா? சில நேரங்களில் நம்ம அப்படி தான் இருக்கோம் இல்லையா? ஆண்டவர் மீது கண்மூடித்தனமான ஒரு வைராக்கியம், விசுவாசம் இருக்கிறபடினால சில அறிவுபூர்வமான காரியங்கள் கூட நம்ம செய்ய மறந்துடுறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை மறவாதவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் இந்த பிரச்சனையின் போது, இந்த காரியத்தின் போது என் மகளுக்கு, என் மகனுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு முன்னாடியே அவருக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா. அப்படியாக மாதங்கள் கடந்தது. நான் கர்ப்பகாலம் டெலிவரி பீரியட் வந்துச்சு. அப்போ நாங்கள் டெலிவரி என் பொண்ணுக்கு செப்டம்பர் 20th நாங்கள் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறோம். அந்த ராத்திரி ஜெபித்து முடித்த பிறகு அந்த ராத்திரி என் கணவர் கேட்குறாரு, நாங்கள் வண்டியில் காரில் ஏறி போய் அட்மிட் பண்ண போகிறோம். அப்போ என் கணவர் என்னிடத்துல கேட்குறாரு, மா ஏதாவது சேவிங்ஸ் வச்சிருக்கிறியா, இல்லை நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நம்முடைய தேவன் பெரியவர், நம்மளை வெட்கப்படுத்த விட மாட்டார். அவர் யெகோவா ஈரே, நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னு ஆண்டவர் மீது இருக்க வைராக்கியத்தில் நாங்கள் போய் அட்மிட் ஆகிட்டோம். இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கும்ல. என் கணவர் திரும்பவும் என்னிடத்துல கேட்குறார். நான் சொன்னேன், ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு சம்பளம்லாம் எப்போ வரும்? ஒரு முதல் வாரத்துலேயோ இல்லது அந்த மாதம் முடிகிற நேரத்திலோ சம்பளம் வரும், கரெக்டுங்களா? அப்போ எனக்கு 18,000 தான் சம்பளம். ஆனால் சம்பளத்தை கூட நான் எதிர்பார்க்கல. நான் பார்த்தது ஆண்டவரை மாத்திரமே. ஹல்லேலூயா. ஆண்டவரை நீங்கள் எப்பொழுதும் முன்பாக வைப்பீர்கள் என்று சொன்னார், எல்லா நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நான் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது 20ஆம் தேதி நான் அட்மிட் ஆகிருக்கிற அந்த ராத்திரி எனக்கு 18,000 ரூபாய் என் சேலரி கிரெடிட் ஆகிடுச்சு. ஹல்லேலூயா. முதல் வாரத்தில் வர வேண்டிய சம்பளம் கடைசி நாளில் 10-11 நாளுக்கு முன்பாகவே
வந்துருச்சு. ஹல்லேலூயா. ஸோ தேவனுக்கு தெரியும், தேவனை நீங்கள் முன்பாக வைக்கும் பொழுது அந்த பிரச்சனைக்குரிய காரியங்களை அவர் நன்மையாய் முடிய கிருபை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ உங்களுடைய பிரச்சனைகளை குறித்து, உங்களுடைய கவலைகள், உங்களுடைய தேவைகளை குறித்து இன்னைக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் தூக்கி ஒரு நிமிஷம் வெளியே வச்சிருங்க. அதுக்காக ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே எங்களை விருமையாக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, எங்கள் சிந்தைகளை கட்டி வைத்திருக்கிற பிரச்சனைகள், ஆண்டவரே, போராட்டங்கள், அப்பா, டிஸ்ட்ராக்ஷன் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே இப்பொழுது கலட்டி வைக்கிறோம். ஆண்டவரே, எங்களை இருதயங்களை சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே, இங்க புடமிடுகிற தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, உமது வார்த்தையை, ஆண்டவரே, எங்களுடைய ஜீவனுக்குள்ள நீங்கள் விதைக்க போகிற கிருபைனால, ஆண்டவரே, அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள நாங்கள் தடையாய் இல்லாதபடிக்கு எங்களுடைய சிந்தைகளை நீங்கள் இப்போது கழுவுவீராக. ஆண்டவரே, உமது ரத்தத்தின் வல்லமை எங்களை காத்து கொள்ளட்டும். ஆண்டவரே, உமது ரட்சிப்பை மாத்திரம் நாங்கள் இப்பொழுது ஏந்தி உமது நாமத்தினால உமது வார்த்தையை நோக்கி பார்க்கிற இருதயம் எங்களுக்குள்ளாய் தங்கி இருக்கட்டும். ஆண்டவரே, மீதியான வேலையை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. ஆண்டவரே, என்னுடைய மறைத்து, ஆண்டவரே, என்னுடைய குற்றங்களோ குறைகளோ என்னுடைய அறிவுபூர்வமான காரியங்களோ அல்ல அப்பா, ஆவியானவருடைய வாழுகைக்குள்ளா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசுவீராக நாங்கள் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஆமேன். இப்பொழுது தேவன் நமக்கு கொடுத்திருக்க இந்த வாரத்துக்கான வாக்கு தத்தமான ஏசாயா 43:19 வசனம். ஐசாயா 43:19 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வண்ணாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. வார்த்தையில் வல்லமை உள்ளவர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் புது கிருபையினால நிரப்புகிற தேவன். ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா, அந்த பிரச்சனைய அதே மாதிரியே பார்க்கிறோம், ஒரே மாதிரியே பார்க்கிறோம். அப்படிதானே? அது பிரச்சனை இருக்கதான் செய்யுது. ஆனா ஆண்டவர் அதற்கான காரியத்திற்காக ஒவ்வொரு நாளும் புது கிருபையினால நம்ம நிரப்புகிற தேவனா இருக்கிறார். ஆனா நம்ம அந்த காரியத்தை எப்படி பார்க்கிறோம்? பழைய மாதிரியே பார்க்கிறோம், அதே பிரச்சனையாவே பார்க்கிறோம். அப்படி இல்லை. ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார், இதோ, சொல்லுங்க எல்லாரும், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. வாக்கு தத்தமாக உங்களுக்கு ஒரு வாக்காக சொல்லுகிறார் தேவன். வார்த்தையில் வல்லமை உள்ள தேவன், வாக்கு மாறாத தேவன் சொல்லுகிறார், செய்கிறேன் என்று. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ உங்களை பிரச்சனைகளை குறித்து, உங்களுடைய கவலைகளை குறித்து, உங்களுடைய நெருக்கங்களை குறித்து, உங்களுடைய வியாதிகளை குறித்து நீங்க அதே மாதிரி பார்க்காதீங்க. ஆமென். இப்போ ஒரே வியாதி எனக்கு வந்துருச்சு, அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம். என் பிள்ளைக்கு அவர் 3 வயதாக இருக்கும்போது இதே மகளுக்கு தான் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரம் என்று சொல்லி ஒரு வியாதி இருந்தது. அது என்னன்னே எனக்கு தெரியாது, நான் கேள்விப்பட்டதே இல்லை. எங்களுக்கு 46 வயது, அப்போ 40s இருக்கும், எங்களுக்கு தெரியாது நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரம்னா என்னன்னு ஒரு விஷயம். அப்படி ஒரு வியாதி இருக்கான்னு கூட எங்களுக்கு தெரியாது. அப்படின்னா என்னன்னா, கிட்னியில் இருக்க ஒரு ஃபில்டரில் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துடும். அந்த இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா என்ன செய்யும்னா, நம்மளோட புரோட்டீனை லாக் பண்ணாமல் அது லீக் பண்ணும். ஆமென். அது அப்படி லீக் ஆகும்போது நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத நீர் சத்துக்கள் சேர்ந்து அப்படியே பல்க் ஆயிடுவாங்க. அந்த வியாதி கொஞ்ச நாட்கள் வந்தது, ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, போனது, திரும்பி வந்தது. அப்போ நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டோம், அதே மெடிசன்ஸை நாங்கள் ரிப்பீட் பண்ணோம். கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது எனக்கு, இந்த மருந்து இதுக்கு வேலை செய்யலை. திருப்பி டாக்டர் கிட்ட ஓடினோம். அவங்க சொன்னாங்க, இட்ஸ் ரிலாப்ஸ், திரும்பவும் இதே வியாதி வந்திருக்குன்னா நீங்கள் அந்த மெடிசன் நீங்களே நினச்ச மாதிரி எல்லாம் கொடுக்கக்கூடாது, நீங்கள் எங்ககிட்ட வரணும். ஸோ டோசேஜ் அதிகப்படுத்துவாங்க, இல்லை மாத்திரையை மாற்றுவாங்க. அதே போல தான் ஆண்டவர் நம்மளுடைய பிரச்சனையை, ஒரே மாதிரியான பிரச்சனைங்க பார்த்துருக்கலாம். வாழ்க்கையில் நீங்கள் எத்தனையோ பேர் வண்டி ஓட்டுறீங்க, ரோட்டில் இப்போ பிரயாணம் பண்ணுறீங்க, ஆக்சிடென்ட்ஸ் நிறைய பேருக்கு நடக்கும்போது நம்ம பார்க்க தான் செய்கிறோம். ஆனால் அது நம்மளுக்கு நடக்கும் போது தான்
என்ன மாதிரி ஆக்சிடென்ட், எப்படியான பாதிப்புகளை நமக்கு ஏற்படுதுன்னு நமக்கு தெரியுது. அதனால உங்களோட பிரச்சனைகளை ஒரே மாதிரியா நீ ஹேண்டில் பண்ணக்கூடாது. மாசம் மாசம் நம்மளுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யுது. மாசம் மாசம் நமக்கு பற்றாக்குறைகள் இருக்க தான் செய்யுது. ஏதோ தொடர்ந்த பல பல விதமான வியாதிகள் வந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனா நீங்க அதையெல்லாம் ஒரே மாதிரி பார்க்க கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆண்டவர் புது கிருபையினால உங்களை புது கிருபையினால நிரப்புகிறார். ஆமென். ஆண்டவரை விசுவாசிக்கிற நாமம் ரட்சிக்கப்பட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய பெரிதான கிருபையினால, அவருடைய தயவுனால, அவர் ரத்தத்தினால நாம் மீட்டெடுக்கப்பட்டோம். உண்மைதான். ஆமென், ஹல்லேலூயா. அதனால ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு ஒரே டிக்கெட்டை வச்சு நம்ம எப்போ பார்த்தாலும் அதை வச்சு அந்த நாளை கடக்கக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாள் நான் உங்களுக்கு கிருபையை தருகிறேன். ஆமென். ஸோ ரட்சிப்பு என்பது ஒரே ஒரு முறை நடக்கிற காரியம் அல்ல, அது ஒவ்வொரு நாளும் நடக்கும் காரியம் என்று ஆண்டவர் சர்வ ஞானி அறிந்திருக்கிறபடினால்தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் புது கிருபையினால ஆண்டவர் நம்மளை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வார்த்தையில் வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இட்ஸ் ஆல்ரெடி இன் ப்ராசஸ். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா நம்ம இனிமே தான் சொல்யூஷன் நினைச்சிட்டு தேடிட்டு இருக்கோம். ஆனா இந்த பக்கம் பிரச்சனை வரும்போதே இந்த பக்கம் ஒருத்தர் ரெடியா தான் இருக்குது. ஹல்லேலூயா. இப்ப புதிய காரியத்தை செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லும்போது நீங்க புதுப்பிக்கப்படாமல் பழைய காரியத்தை வைத்துக் கொண்டே இருந்தீர்களானால் அந்த கிரியை, அந்த ப்ராமிஸ் இங்க வேலை செய்யாது. ஹல்லேலூயா. அதற்கு முன்பாக இருக்கிற 18வது அதிகாரத்தை நீங்க வாசிங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆனா எனக்கு ஆண்களை பத்தி அவ்வளவா தெரியல, நான் ஒரு பெண்ணா இருக்கிறதுனால சொல்றேன். இந்த பெண்களுக்கு இந்த பழசை பிடிச்சு அது கொஞ்சம் அந்த மாவு கலக்கிற மாதிரி அப்பப்போ நம்ம கலக்கிக்குவோம். அன்னைக்கு அப்படி சொன்னீங்க, அன்னைக்கு அப்படி நடந்த போது இப்படி செஞ்சீங்க, அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் புது கிருபையினால நிரப்புகிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு புது காரியத்தை செய்கிற தேவனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். ஏன் அப்படி சொல்றேன்னா அது லாஜிக், அது சயின்ஸ். நம்ம ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தில் வந்து பார்த்தோம்னா அது சயின்ஸ், அது லாஜிக். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சூப்பர் நேச்சுரல் காட். ஹல்லேலூயா. இப்போ இந்த நான் வரும்போது பவர் கட்டா பிரதர், இருட்டாக இருந்துச்சு. அப்போ இந்த அறைக்கு ஒரு பவர் வேணும், ஒரு வெளிச்சம் வேணும்னா என்ன பண்ணணும்? லைட்டை போடணும். இதை விட இன்னும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது, ஆனால் வெளியே மழையாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் வேணும்னா இன்னும் ஒரு 4-5 லைட்டு போடணும். அப்படி என்னுடைய முகம் உங்களுக்கு தூரமாக இருக்குது, இன்னும் இருளா இல்லை, அப்படி கொஞ்சம் வெளிச்சம் வேணும் அப்படின்னா ஒரு ஃபோக்கஸ் லைட் போடணும். அப்போ இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு சோர்ஸ் வேணும். அது இயற்கை, அது சயின்ஸ், அது லாஜிக். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவது அப்படின்னு சொன்ன உடனே வெளிச்சம் வந்துருச்சு. ஆனா சூரியன் எப்போ தெரியுங்களா வந்துச்சு, சந்திரன் எப்போ தெரியுங்களா வந்துச்சு, அதுக்கு பிற்பாடு தான் வந்துச்சு. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ லாஜிக்கை நம்பக்கூடாது, நீ சயின்ஸை நம்பக்கூடாது, உன்னுடைய அறிவை நீ நம்பக்கூடாது, அதை வச்சு நீ உன்னோட பிரச்சனையை பார்க்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நான் புது கிருபையினால நிரப்பி புதிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் ஒரு சூப்பர் நேச்சுரல் காட். ஒரு சோர்ஸே இல்லாம அதிலிருந்து உருவாக்குகிற தேவனா இருக்கிறார். ஆமென். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நீங்க பார்த்து படிங்க அதை எல்லாரும் ஒரே மாதிரியா, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். உங்க பிரச்சனையை இப்ப யோசிச்சு சொல்லுங்க, என் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய போறாரு. நீ என்ன பழசு மாதிரி நினைச்சுக்கிட்டு என்ன பின்பாக்க தள்ள பார்க்காத, என்ன சோர்வடைய பார்க்காத, என்ன முடக்க பார்க்காத. ஏன்னா என்னுடைய ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிறார். இந்த சின்ன பிள்ளைங்க இல்லை பெட் அனிமல்லாம் எத்தனை பேர் வச்சிருக்கிறீங்க வீட்டில்? வச்சிருக்கீங்களா? நம்ம அதை செய்யக்கூடாதுன்னு ஒரு நம்ம ஒரு லாஜிக் கிரியேட் பண்ணி அதை பிளாக் பண்ணுவோம். அவன் ஒரு தடவை இருப்பான், அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா அடுத்தது இன்னொன்று கண்டுபிடிச்சிருவான். அவனே அதுலேருந்து ஒன்று கண்டுபிடிச்சி வெளியே போவான். பார்த்துருக்கீங்களா? அது க்யூட்டாக இருக்கும். அதில் அது மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஒரு பிளாக் பண்ணுறதுக்கு ஒன்று வச்சுருப்போம். ஆனால் அதை தாண்டி அவன் ஒன்று பண்ணுவாங்க.
அப்படி 5 அறிவு படித்த ஒரு ஒரு குழந்தை, ஒரு அனிமலுக்கு இருக்கக்கூடிய ஒரு காரியம் கூட நமக்கு இல்லையோ? ஒரு பிரச்சனையை ஏன் ஒரே மாதிரி பார்க்குறோம்? தலைவலி வந்தா சாரடான், ஃபீவர் வந்தா டோலோ, பாராசிட்டமோல். அப்படி இல்லை. நமக்கு என்ன பிரச்சனை வருதோ, நமக்கு பக்கத்துல 10,000 பேரும் விழுந்தாலும் அது நம்மளை சேதப்படுத்தாது அப்படின்ற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குமானால் இந்த புது கிருபை, புது காரியம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென், அல்லேலூயா. பழைய காரியங்களை, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். ஏன்னா நம்முடைய பாவங்களை கடலின் ஆழத்தில் போட்டு வைத்த தேவன் அவர் மறந்துட்டாரு. நீ திருப்பி திருப்பி ரீகால் பண்ணி அதுல கில்ட்ல போய் சுத்திட்டு இருக்க வேண்டாம். ஆண்டவர் அறியாத குடும்பத்திலிருந்து நான் பண்ண காரியங்கள் எல்லாம் சில சமயம் நினைவுக்கு வரும்பொழுது கடிந்து அப்புறப்படுத்துவேன். அதுக்குள்ள திரும்ப திரும்ப நம்ம அதுக்குள்ள இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எனக்காக மரித்து என் சாபங்களை முறித்து என்னை மீண்டும் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து மீட்டெடுத்த தேவன் மீட்பர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சார், நீங்க பிரச்சனைகளை ஒரே மாதிரியா பார்க்காதீங்க. நீங்க பிரச்சனைகளுக்கு நீங்களே சொல்யூஷன் தேடாதீங்க. ஏன்னா அது டெம்பரவரியா தான் இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், புதிய காரியத்தை நான் செய்ய வேண்டுமானால் பூர்வமானவைகளை நீ சிந்திக்க வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறேன் என்று வாக்குத்தத்தமாக வாக்காக உங்களுக்கு கொடுத்து விட்டார். ஆனா நீங்க அந்த காரியத்தை அதே மாதிரி பார்க்காதீங்க. ஏன்னா அவருக்கு ஒரு லாஜிக் எல்லாம் கிடையாது, அவருக்கு ஒரு பவுண்டரி எல்லாம் கிடையாது. அதை அவர் தாண்டி இருக்கிற சூப்பர் நேச்சுரல் காடா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதை திரும்ப வாசிப்போம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். ஹல்லேலூயா. திரும்பவும் அழுத்தமாக உங்க இருதயத்துல பார்த்து சொல்லுங்க, இப்பொழுதே அது தோன்றும். அல்லேலூயா. கண்களை மூடி இருதயத்துல கரத்தை வைத்து உங்களுக்கு சிந்தையில பிரச்சனைனா தலையில கை வச்சு சொல்லுங்க, இப்பொழுதே அது தோன்றும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுதே அது தோன்றும். ஹல்லேலூயா. இப்பொழுதே அது தோன்றும். ஆமென். ஹல்லேலூயா. உங்க சிந்தைக்குள்ளாக, உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக இருக்க கவலைகள், பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இப்பொழுதே அது தோன்றும். NIV வெர்ஷன்ல இட் ஸ்ப்ரிங்ஸ் அப்னு இருக்கு. ஆனா நான் சொல்றேன் அது துளிர் அல்ல. ஏன்னா தன் விதைகளை உடைய தன் கனிகளை கொடுக்கக்கூடிய மரங்கள் உண்டாக கடவுதுன்னு சொல்லும் போது அதுக்கு 1 வயசு தான் அந்த மரத்துக்கு. ஆனா பழங்களை, விதைகளை உடைய மரமாக முளைத்தது. அல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய விசுவாசம், உங்க விசுவாசத்தின் அளவுபடியே ஒருவேளை அது துளிர்க்கலாம். உங்களுடைய விசுவாசத்தின் அளவின்படியே ஒருவேளை அது மரமாக இருக்கலாம். உங்கள் விசுவாசத்தின் அளவின்படியே ஒருவேளை அது இப்பொழுதே உங்களை விட்டு அகன்றும் போகலாம். ஆமென். ஏனென்றால் வார்த்தையில் வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார், இப்பொழுதே அது தோன்றும் என்று. ஆமென். அல்லேலூயா. யோவான் 1:1 சொல்லுகிறது, ஜான் 1:1, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்ப இந்த வார்த்தையின் வல்லமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை யாரிடத்தில் இருந்துதான்? ஆண்டவர் தேவனிடத்தில் இருந்துதான். அந்த வார்த்தை என்னவா இருந்துச்சா? தேவனாய் இருந்துச்சாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் வானத்தையும் பூமியும் எப்படி சிருஷ்டித்தார்? வார்த்தையினால சிருஷ்டித்தார். மனுஷன் மாத்திரம்தான் அவருடைய கருத்தினால சிருஷ்டித்தார். நம்ம எவ்வளவு விசேஷமானவங்க, எவ்வளவு விசேஷமானவங்க. அதையெல்லாம் ஆண்டு கொள்ளும்படியாக நமக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்து அதை ஆண்டு கொள்ள நமக்கு கிருபை செய்தார். ஆனா அதுக்கான கெப்பாசிட்டியை நம்ம வளர்ந்துக்காம ஐயோ ஐயோ ஐயோன்னு அடிச்சிட்டு இருக்கிறோம். ஆமென். அதற்கான ஞானத்தை நம்ம ஆண்டவரத்தில் கேட்டுக்கணும். அதற்கான ஆண்டவரே இந்த பிரச்சனை வருது, ஆண்டவரே நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்க, இது என்ன அப்படின்னு நம்ம கேட்கணும். ஆமென்.
ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நான் வந்து ஆண்டவரை மாத்திரம்தான் தெரியும். ரட்சிக்கப்பட்ட புதுசில் இயேசு நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் அப்படின்ற வசனம் எனக்கு தெரியும். இயேசுதான் மெய்யான தேவன், இயேசுதான் ஜீவனுள்ள தேவன், இயேசுதான் பேசும் தெய்வம்னு எனக்கு தெரியும். மற்ற எந்த காரியமுமே எனக்கு தெரியாது. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் முதல் குழந்தை பிறந்த பிறகு குழந்தையின் மீது உள்ள அதிகமான பற்றினால, அன்புனால, அந்த தாய்மையினால நாங்கள் வேலையை விட்டுட்டு குழந்தைய பார்த்துக்கிட்டோம். நானும் என் கணவருமே வேலையை விட்டுட்டு பிள்ளைய பார்த்துட்டு இருந்தோம். அப்போ ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்த உடனே நான் போய் என் கணவர் இடத்துல கேட்டேன், ஏன்பா இந்த மாதிரி நான் வேலைக்கு போட்டுமா அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், எப்பயுமே ஞானமாக இருப்பாங்க கணவர்கள். அவர் சொன்னார், வீட்டையும் பார்த்து குழந்தையும் பார்த்து உன்னையும் பார்த்துக்க முடியும்னா நீ போயிட்டு வாமா அப்படின்னு சொன்னார். அப்போ நான் உடனடியாக செய்த காரியம் என்ன தெரியுங்களா? நேராக போன ரூம்குள்ளே முட்டி போட்டேன். எனக்கு இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இப்படி ஒரு வேலையை நீர் கொடுக்க போவதற்காக எனக்கு 20,000 ரூபாய் சம்பளம், சனி ஞாயிறு லீவு, எனக்கு 10 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் வேலை, இப்படி ஒரு வேலையை நீர் கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் வந்து புதுசாக ரட்சிக்கப்பட்டவன். ஆனால் தேவன் மீது அதிகமாக வைராக்கியம் உள்ள குடும்பம் என்னுடைய கணவரின் குடும்பம். அவங்க இதை பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க. எனக்கு எப்படி கேட்டேன் நான், 20,000 ரூபாய் சம்பளம், சாட்டர்டே சண்டே ஹாலிடே, எனக்கு 10:30 to 4:30 தான் எனக்கு வேலை செய்ய முடியும் ஆண்டவரே, அந்தபடி ஒரு வேலையை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எனக்கு வேலை கொடுங்க ஆண்டவரே, ஒரு நல்ல சம்பளத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படி நான் கேட்கல. இப்படி கேட்டோடனே அவங்க சிரிச்சிட்டாங்க. ஆமாம், நம்ம ஏதோ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் அப்ளிகேஷன் போடுற மாதிரி கேட்குறாங்க அப்படி சொன்னோம். ஆனால் எனக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப ஒரு ரோஷம் இல்லை, அவமானம் ஆயிடுச்சு. ஐ ஃபெல்ட் வெரி ஷேம்ஃபுல். இயேசுவின் நாமத்தினால நான் யாருக்கிட்டையோ போய் யாரோ மனுஷனை பார்த்து கேட்கல, இதை பார்த்து கேட்கல. இப்படி ஒரு வைராக்கியமான குடும்பமே என்னை பார்த்து என்ன சொல்லுது, சிரிக்குது. ஆமாம், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆண்டவரே உங்களுடைய வல்லமை எவ்வளவு பெரியது, இவங்க இப்படி சிரிக்கிறாங்களே ஆண்டவரே, என்ன பண்ணணும்னு தெரியலன்னு பார்க்கும்போது நம்ம எல்லாரும் நம்ம கிறிஸ்துவர்கள் குடும்பத்துக்கு கிஃப்ட் கொடுப்போம்ல, அந்த வசனங்கள். அதில் ஒரு வசனம் இருந்துச்சு, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி ஆக கடவுதுன்னு சொல்லி மத்தேயு 15:28 போட்டிருந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தெரியாது, பைபிள் இதெல்லாம் எனக்கு தெரியாது இல்லையா, இயேசு மாத்திரம் தானே தெரியும். அப்போ உடனடியாக நான் அந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு முட்டி போட்டு மீண்டும் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, அப்படி ஒரு வேலையை நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த இதில் போட்டிருக்க ஆண்டவரே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி ஆக கடவுதுன்னு சொல்லி இருக்குது. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், நீர் எனக்கு அப்படி ஒரு வேலை தந்ததற்காக ஸ்தோத்திரன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. அப்பயே பரலோகத்தில் எனக்கு அப்பாயின்மெண்ட் ரெடி ஆயிடுச்சு. ஆமென். அப்படி நம்ம விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் வர்த்திக்கும்படியாக ஆண்டவர் சில வார்த்தைகளை உங்களுக்கு என்று வைத்திருப்பார். ஏன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அதான் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக வந்து மரித்து பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலுமிருந்து நம்மளை ஜெயிக்க வைக்கும்படியாக நமக்காக சாபங்களை சுமந்து மரித்து 3ஆம் நாளில் தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக உயிர்த்தெழுந்த தேவனுடைய நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். அதை கொண்டு நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் அந்த பிரச்சனைகள் ஏமாத்திரம். அதை தான் சொல்றாரு ஆண்டவர் உங்களை பார்த்து, அதை நீங்கள் அதை அறியீர்களா, நீங்கள் அதை அறியீர்களா? உங்களுக்கு அது தெரியலையா? உங்களுக்காக நீ பிறக்கும் முன்பாகவே, நீ கருவில் உருவாகும் முன்பாகவே உன்னுடைய சாபங்களை, உன்னுடைய காரியங்களை இருளிலிருந்து மீட்கும்படியாக என்னுடைய குமாரனை நான் அனுப்பி மீட்பராக உங்களுக்கு தந்தேனே, உங்களுக்கு நீங்கள் அறியீர்களா? இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று மீண்டுமாக உங்களுக்கு வாக்குத்தத்தமாக ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், பூர்வமானவைகளை சிந்திக்க கூடாது, முந்தினவைகளை நினைக்க கூடாது. ஏன்னா அது உங்களுக்கு கில்ட்டை கொடுக்கும், உங்களுக்கு பயத்தை கொடுக்கும், உங்களை சோர்வடைய செய்யும், உங்களை முடக்க பார்க்கும். அதை நீங்கள் செய்யாதீங்க. மாறாக தேவனையே நிமிர்ந்து பார்த்து, வார்த்தையில் வல்லமை உள்ள தேவன், வார்த்தையாய் இருக்கிற தேவன், அந்த வார்த்தையை தேவனாய் வந்த தேவனை நீங்கள் அவருடைய நாமத்தை பற்றி கொண்டு விசுவாசித்து நீங்கள் கேளுங்கள். இந்த நாளில் தாமே உங்கள் பிரச்சனைக்கான புதிய காரியத்தை பிதாவானவர் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
நான் வண்ணாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உருவாக்குவேன். அப்படின்னா என்னன்னா, நீ எந்த இடத்துல இம்பாசிபிள், இதற்கு ஒரு முடிவே கிடையாது, இதற்கு ஒரு சொல்யூஷனே கிடையாது, இது என் காலத்துக்கும் இப்படி தான் இருக்க போகுதுன்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்களா? அப்படிலாம் டிசைட் பண்ணாதீங்க. ஏன்னா அதை தாண்டி முடியலன்னு நினைக்கும் போது முடியாததை முடித்து காட்டுகிறவர் தான் நம்முடைய சூப்பர் நேச்சுரல் காட். ஹல்லேலூயா. ஒரு மண்ணை எடுத்து பொம்மை செஞ்சு ஜீவனை கொடுத்தவர். அப்படி ஒண்ணுமே இல்லாத ஒரு பொருளில் இருந்து ஜீவனாக அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்டவர்கள் தான் நாம். ஆமென். அப்ப நம்ம விசேஷமானவர்கள். இயேசுவானவர் அந்த ஃபாஸ்டிங்ல இருக்கும்போது அவர் என்ன பிசாசு என்ன சோதிக்காம விட்டானா? இயேசுவானவர் மனுஷனாக பிறந்த போது அப்ப என்ன அர்த்தம்னா, எந்த ஒரு காரியத்துக்குமே ஆண்டவர் முன்காடியே ஒரு லெசனை நம்மளுக்கு வச்சிருப்பாரு. அதை நம்மளுக்கு நினைவுபடுத்தும்படியாக தான் இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு தெரியணுமே தவிர இந்த பிரச்சனையை பார்த்து நீங்க சோர்ந்துடக்கூடாது. ஏன்னா இந்த பைபிள் ஃபுல்லாவே அப்படியான விசுவாசத்தை குறித்த காரியங்கள் நிறைய இருக்கிறது. ஆமென். உங்களுக்கு பிரச்சனை வருது, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, அதே ப்ராப்ளம் வருதுன்னே வச்சுக்கிறோமே. ஆனால் நீங்கள் அதை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா உங்களை ஆண்டவர் நினைவுபடுத்த விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. நம்மளுடைய பழைய காரியங்களை கொடுத்து நாம் அசை போட்டு கொண்டு முறுமுறுத்து கொண்டு இருப்போமான்னு சொன்னால் ஆண்டவர் அந்த அற்புதத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்ய முடியாது. மாறாக அவரை நோக்கி பார்த்து நம்ம ஆராதித்து கொண்டு இருந்துப்போமானால் அந்த வார்த்தை இப்பொழுதே அது தோன்றும். ஆமென். இப்பொழுதே அது தோன்றும். அப்படி சொல்லும் போது எனக்கு அப்படியே உற்சாகமாயிடுது. எனக்கு அப்படியே நீங்க எப்படி இப்படி அமைதியா இருக்கீங்க? உண்மையா சொல்றேன். இன்னும் அந்த அந்த விசுவாசம் அப்படிப்பட்ட வைராக்கியம் ஆண்டவர் மேல உங்களுக்கு இல்லையா? உங்களுக்காக ரத்தத்தை, கடைசி சொட்டு ரத்தத்தையும் கூட கொடுத்து உங்களை மீட்டெடுத்த தேவன் இருக்கிறார். அவரு சொல்றாருங்க, புதிய காரியத்தை செய்கிறேன் என்று வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். அது இப்பொழுதே அது தோன்றும். அல்லேலூயா. உங்க பிரச்சனை என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், யாரால சொல்யூஷன் கொடுக்க முடியாத ஒரு பிரச்சனையா இருந்துட்டு போட்டோம், அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா அது இப்பொழுதே தோன்றும். ஏன்னா நம்மளுடைய சூப்பர் நேச்சுரல் காட் அவர் அவாந்தர வழிகளிலே ஆறுகளை ஓட செய்கிறவர். ஜீவ தண்ணீரை கொடுக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எக்ஸோடஸ் 17:6, யாத்ராகமம் 17:6 வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். என்னுடைய பிரச்சனைக்கு என்ன பண்ணணும்னே தெரியல, என்னுடைய பிரச்சனை திரும்ப திரும்ப வருது. அந்த பக்கத்து இருங்க சிஸ்டர், அங்கே ஓரோபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுதே ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். ஹல்லேலூயா. அங்கே ஓரோபிலே அப்படின்னு சொன்னா அந்த புதிய காரியத்தை ஆண்டவர் செய்யறதுக்கு எனக்கு ஒரு லொகேஷன் இருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்காக ஒரு லொகேஷனை தெரிஞ்சு வச்சிருக்கார். அந்த லொகேஷனுக்கு எப்படி போகணும்னு சொல்லிட்டாரு. நீ பயப்பட வேண்டாம், நீ தனியா போக போறதில்ல அந்த லொகேஷனுக்கு. ஏன்னா உனக்கு முன்பாகவே சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குற தேவன் நமக்கு முன்பாகவே அங்கே இருக்கிறாராம். ஆமென். ஹல்லேலூயா. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் தேவன். அல்லேலூயா. என்ன பிரச்சனைனா லொகேஷனை நம்ம ரீச் பண்ண முடியல. என்ன சொல்றது, அது பேர் என்ன, மேப் பேரு கூகுள். அந்த கூகுளை மட்டும் நம்ம பார்த்துட்டு பிரயாணப்பட்டு போக மாட்டோம்.
ஏன்னா இன்றைக்கி எல்லாரும் ஒரு இடத்துக்கு போகணுன்னா என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு அந்த லொக்கேஷனை போட்டு பார்க்குறாங்க. பிரதர், அது எவ்வளோ நேரம் ஆகுது, அது எப்படி போகுது, எந்த இடத்துல டிராஃபிக்கு கம்மியாக இருக்குது, அந்த ரூட்டை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு. அது வந்து உலக காரியம். ஆண்டவர் நீங்கள் பைபிளில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புறப்பட்டு போன்னு சொன்னவங்க கேள்வி கேட்காம புறப்பட்டு போனவங்களை தான் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ நேரத்தில் போகணும், எப்படி போகணும், எந்த சைடு போகணும், ஆண்டவரே அந்த பக்கம் டிராஃபிக்காக இருக்குமா கேட்கலாம், தப்பில்லை. சில சமயங்களில் அது கேட்குறதும் நல்லது தான். ஆனால் இந்த வசனத்தில் என்ன சொல்லிருக்குன்னா, என்னுடைய பிரச்சனைகளுக்கு, என்னுடைய தேவைகளுக்கு, என்னுடைய வியாதிக்கு ஒரு லொக்கேஷன் இருக்குது. அந்த லொக்கேஷனில் நான் போகிறதுக்கு முன்பாகவே நான் உனக்கு முன்பாக. ஹல்லேலூயா. என்ன சொல்லித்தராருங்க ஆண்டவர்? அவர் என்னை தனியாக விடலை, லொக்கேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. எனக்கு முன்பாக நான் இருப்பேன்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நீங்கள் எப்பயுமே லோன்லியாக இருக்கீங்கன்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு முன்பாகவே கோணலாவைகளை செவ்வையாக்கும்படியாக உங்களுக்கு முன்பாகவே அந்த லொக்கேஷனில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனம் என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தினபடினால நான் இன்னைக்கு ரொம்ப வேகமாக சர்ச்சுக்கு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு முன்பாகவே ஆண்டவர் இங்கே இருக்கிறாரே. நான் இந்த ஒரு வாரமாக என் கணவர் சொன்ன பிறந்து நான் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு டைம் கிடைக்கல. டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நானும் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறேன். நமக்கு ஒன்றும் ரேமா வார்த்தையும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. ஒரே பதட்டம் தான். நேற்று ராத்திரி தான் மகள், என் கணவர் வேற ஒரு ஊழியத்துக்காக வேலூர் போயிட்டாங்க. என்ன பண்ணணும்னு தெரியலையே, சிட்டு வாச்சிட்டு அம்மாக்காக ஜெபம் பண்ண சிட்டு அப்படின்னு சொல்லி. உண்மையாகவே சொல்கிறேன், கர்த்தர் என் மகள் மூலமாக கொடுத்த அந்த ரேமா வார்த்தை தான் 43:19. ஹல்லேலூயா. யாரை கொண்டு வேணுமானாலும் ஆண்டவர் நம்மளை போஷிப்பார். அந்த சாட்சி சொன்னேன் பாருங்க, எனக்கு 18,000 வந்துச்சுன்னு. அப்போ அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அட்வான்ஸ் பேமெண்ட் 5,000 ரூபாய். அப்பாடா, கிரெடிட் ஆயிடுச்சு. அப்போ 5,000 ரூபாய் நாங்கள் செலவு பண்ணிட்டோம். ஆனால் அந்த மாதம் முழுவதும் நான் கடைசியில் எடுத்து பார்த்தா 87,000 ரூபாய் எனக்கு செலவு. என்னுடைய சம்பளம் 18,000, நான் செலவு பண்ணது என் டெலிவரிக்கு 5,000. ஆனால் என்னுடைய அந்த மாதத்துடைய செலவு 87,000. லாஜிக்கு அப்பாற்பட்டவருங்க நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. என்ன மாதிரியான தேவைகள் இருக்கும் என் பிள்ளைக்கு, என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கும் என் பிள்ளைக்குன்னு யோசிச்சு நமக்காக அவர் நம்மளுடைய உள்ளங்கையிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது சோர்ந்து போகாதீர்கள். வருத்தப்படுவது கூட ஒரு பாவம்தான். ஏன்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம இருப்பது எவ்வளவு கவலையோ நான் விசுவாசிக்கிறேன். அந்த நாளில் தாமே ஆதாம் இந்த பழத்தையும் சாப்பிடாதீங்கப்பா, என்ன வேணா பண்ணிக்கோங்கப்பான்னு சொல்லும் போது அவன் பறித்து சாப்பிட்டான்ல, அப்போ பாவம் வரல. ஆண்டவர் மீது வார்த்தையை நம்பாமல் பறித்து சாப்பிட்டான் பார்த்தீங்களா, அந்த விசுவாச குறைவு தான் பாவம். அந்த விசுவாச குறைவு தான் ஆண்டவரை ரொம்ப துக்கப்படுத்திடுச்சு. ஆனாலும் இரக்கம் செய்கிற தேவனா இருக்கிறார். மரணம் தான் சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு? ஏப்பா நீ போப்பா, கிளம்பி போ, நீ போய் தேடி அலைஞ்சு சுத்தி வா, அப்பதான் உனக்கு புத்தி வரும். ஆனா விட்டுட மாட்டார் ஆண்டவர் அப்படியே. அதுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அங்க வச்சிருப்பாரு. சில சமயங்கள்ல ஈசாக்கை போல் நம்ம பலியிட நம்ம தயாரா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அங்க ஒரு லொகேஷன் இருக்கு. நமக்கு முன்பாக ஆண்டவர் போயிட்டாரு. அங்க என்ன, எதுக்கு முன்பாக, எது மேல நிற்கிறாராம்? முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். ஹல்லேலூயா. அப்ப உருவாக்குவோம்னு சொல்லுவாராம். நம்மள மனுஷனை இது பண்ணும்போது உருவாக்குவோம் அப்படின்னு ப்ளூரலாக சொல்லுவாராம். அப்போ இதான் என்னன்னா, பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியும் ஒன்றாக சேர்ந்து ஒரு செய்கிற ஒரு காரியம் எப்பொழுதுமே எப்படி இருக்குமா? மகிமையான காரியமா இருக்குமா? ஆமென். அல்லேலூயா. இப்ப பிதாவானவர் எனக்கு அங்க முன்பாக போயிட்டாரு. ஆனா அங்க எனக்கு தயார்படுத்தி வச்சிருக்கிறது யார் தெரியுங்களா? கண்மலையான இயேசு கிறிஸ்து. எனக்காக அடிக்கப்பட்டு என்னுடைய சாபங்களை மறித்து என்னுடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஜீவனை தந்து என்னை மீட்டு கொடுத்த மீட்பர் அங்கே இருக்கிறார்.
பிதாவானவர் அங்கே உனக்கு முன்பாக கோணனார்களை செவ்வையாக்க அவர் அங்கு காத்திருக்கிறார். ஆனா அவர் சும்மா இல்ல, அவர் கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நிற்கிறார், முன்பாக நிற்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப இது நான் மட்டும் தூக்கி வைக்கிறதுக்கும் ஒரு 2 பேர் சேர்ந்து தூக்கி வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. வலு குறைஞ்சிரும். அப்போ உங்களுடைய வலு நீங்க குறைக்கணும்னா நீங்க பிதா நோக்கி பார்க்கணும். பிதாவை நீங்க நோக்கி பார்க்கும் போது ஏப்பா நீ வாப்பா, ஏம்மா நீ வாம்மா அப்படின்னு தூக்கி அந்த வலுவை தூக்கி நம்மளை அப்படியே கம்மியாக்கிடுவார், லேசாக்கிடுவார். அது ஒரு லேசான காரியமாக்கிடுவார். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆவிக்குரிய விஷயங்கள்லாம் சொல்ல தெரியல, ஆனால் நான் ப்ராக்டிக்கலாக என் வாழ்க்கையில் அனுபவித்த காரியங்களை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால நீங்கள் சாதாரணமாக கேட்காதீங்க, அலட்சியமாக கேட்காதீங்க, அது ஒரு வார்த்தையாக கேட்காதீங்க, யாரோ பேசுகிற மாதிரி கேட்காதீங்க. ஏன்னா நம்ம பேசுகிறது கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவு. பிதா ஒரு லொகேஷன் இருக்குதுப்பா எனக்கு, அதுக்கு முன்பாகவே எங்கள் அப்பா போயிட்டாருப்பா, அப்போ எங்கள் அண்ணன் உட்காந்துருக்கிறாருப்பா. என்னுடைய தேவைகள், என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய சாபங்கள், என்னுடைய பாவங்கள், என்னுடைய வியாதிகள், என்னுடைய வறுமையில், என்னுடைய இருமின் காலங்கள், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து அங்க தண்ணீர், ஜீவ தண்ணீரை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணீரின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ தண்ணி எங்கே இருக்கோ அப்போ அங்கே ஆவியானவரும் உண்டு. ஹல்லேலூயா. இப்போ என்னுடைய பிரச்சனையை நான் தனியாக பார்க்க போகிறதில்ல, எங்கன்னு போய் தேட போகிறதில்ல. ஏன்னா எனக்கு ஒரு லொக்கேஷன் இருக்குது. அந்த லொக்கேஷன் நான் போகிறதுக்கு முன்னாடியே என்னுடைய அப்பா அங்கே இருக்கிறாரு, அங்கே வேற யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, என்னுடைய பரிகாரியாகிய கர்த்தர் அங்கே இருக்கிறாரு. அங்கே கர்த்தர் மாத்திரம் இல்லை, அங்கே தண்ணீர் மேல் அசைப்பாடுகிற ஆவியானவரும் அங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ உங்கள் பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஓடி போகணுன்னு அவசியம் இல்லை, தேடி போகணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்க்கணுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். முதலாவது காரியம், எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு தேவை வந்தபோது நான் முதல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு வேலை தாங்கப்பா அப்படி தான் சொன்னேன். முதல்ல நம்ம ஓடி போயிடணும் அவர்கிட்ட. நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட போகிறீங்களா, உங்கள் அம்மா கிட்ட போகிறீங்களா, நீங்கள் மனுஷங்களை தேடி ஓடுறீங்களா, அதெல்லாம் உங்களுடைய சொந்த விருப்பம். ஆனால் நான் சொல்லி தருகிற ஒரே காரியம், முதலாவது எனக்கு என் கணவருக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், முதலாவது ஆண்டவர்கிட்ட போயிடணும். ஏன்னா எனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார். அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாசமான விதை உங்களுக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால், நம்மளுடைய கண்மலையின் இருந்து வருகின்ற ஜீவ தண்ணீரை ஊற்றி உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் செழிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. பிதாவானவர் எனக்கு முன்பாக சென்று விட்டார். செல்வதற்கு முன்பாகவே எனக்கு ஒரு லொக்கேஷனை கொடுத்துருக்காரு. அங்கே போய் நான் என்ன செய்ய போறேன்றது எனக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் சொல்றாரு, புதிய காரியத்தை செய்கிறேன் என்று. எல்லா டைமும் எனக்கு தண்ணி தாகமாக இருக்குதுன்னா நான் போய் கல்லை தட்ட அடிக்கக்கூடாது. ஏன்னா புதிய காரியத்தை செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கு நீங்கள் போகும் பொழுது, த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட், ஆவியானவருடைய நீங்கள் கைடன்ஸ்னால் அப்படின்னு வழி நடத்தப்படும் போது, நீங்கள் பிதாவினுடைய சித்தத்தை நீங்கள் அறிவதற்கு முன்பாகவே அது நிறைவேறிவிடும். ஹல்லேலூயா. நான் எப்போவுமே என் பிள்ளைங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணுன்னு தான் நினைப்பேன். என்னுடைய பேரண்ட்ஸும் எனக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணுன்னு தான் நினச்சிருப்பாங்க. அப்படி என்னை பற்றி மனுஷரீகமாக நினைக்கிற நானே இவ்வளோ யோசிக்கும்போது, என்னை நினைத்து நான் கருவில் உருவாகுவதற்கு முன்பாகவே தன்னுடைய உள்ளங்களிலே வரைந்து வைத்திருக்கிற தேவன் எனக்கான காரியங்களை முடிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், தண்ணீரின் மேல் அசைவாடும் ஆவியானவர். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு செல்லும் போது என்ன சொன்னார்னா, நான் போகிறேன், கம்ஃபர்டரை தேற்றளவாளனை உங்களுக்கு நான் தரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ எனி டைம்
எந்த பிரச்சனையும் இல்லை. யார் எப்படி இருந்தாலும் அவங்க பிஸியாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா உங்ககிட்ட அவர் ஒருத்தரை விட்டுட்டு தான் போய்கிட்டு இருக்காரு. அவர் ஆவியானவர். காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் என்ன ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, முதலாவது உங்கள் சிந்தையை நீங்கள் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கணும். உங்களுடைய கான்ஷியஸ் என்னது, இருதயம் இல்லை, மனசாட்சி, உங்களுடைய மனசாட்சியை நீங்கள் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, மனசாட்சி எல்லா மனுஷங்களுக்குமே மனசாட்சி உண்டு. இது தப்பு, இது கெட்டது, இது நல்லதுன்னு தெரிஞ்சுக்கிற அறிவும் உண்டு, எல்லா மனுஷங்களுக்குமே உண்டு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், அந்த கண்மலையை அடித்து அந்த ஜீவ தண்ணீரை ருசி பார்க்குற பிள்ளைகள், நம்ம என்ன செய்யணுமா, மனசாட்சியின்படி அல்ல, அந்த மனசாட்சியை ஆவியானவருக்குள்ள ஒப்பு கொடுத்து ஆவியானவரின் சொல்படி நம்ம நடக்கணுமா. ஆமென், ஹல்லேலூயா. அப்பதான் உங்க வாழ்க்கையில் என்ன நடக்குமா, புதிய காரியம் நடக்கும். எப்போ புதிய காரியம் நடக்குமா, பழையவைகளை சிந்திக்காம, முந்தினவைகளை சிந்திக்காமல், பூர்வமானவைகளை அது மாதிரி பேசி 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 புலம்பி 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 தள்ளாதீங்க. ஏன்னா புதிய காரியம் செய்ய போகிறார். கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கு நீங்க போகுவதற்கு முன்பாகவே பிதாவானவர் கோணலானவைகளை செவ்வையாக்கி அந்த லொகேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் அவர் சொல்றாரு, இதோ அது இப்பொழுதே அது தோன்றுகிறது. ஹல்லேலூயா. இந்த பிரச்சனை நம்ம இங்க உட்காந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோமா, உங்க பிரச்சனை அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா? ஹலோ, அங்க ஏற்கனவே தோன்றிடுச்சுப்பா. ஆமென், ஹல்லேலூயா. உங்க டெஸ்ட் ரிப்போர்ட் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்குதா? என்ன வேணா வந்துட்டு போதும். என் பிள்ளை 3 வயசு, என்னோட மகன், அவன் மீது அதிகமான அன்பு, 6 வருடங்கள் கழித்து பிறந்தபடினால அவன் மேலே அதிகமான அன்பு வந்தது. அதனால் அவனுக்கு ரொம்ப டைம் எப்போ பார்த்தாலும் கொடுத்துக்கிட்டே இருப்போம், அவனையே பார்த்துக்கிட்டு இருப்போம் வேலையெல்லாம் விட்டுட்டு. அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா God is a possessive God. ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்களை பார்த்துருக்கீங்களா? உங்கள் குழந்தைங்களை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் வேறு குழந்தைய கொஞ்சம் போது உங்கள் பெட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா பிரதர்? உங்களோட பெட்டு, வேறு பெட்டு கூட நீங்கள் போகும்போது அது ரொம்ப பொசசிவ் ஆகிடும். அப்படி சாதாரணமாக இருக்க மனுஷங்கள், வெறும் ஒரு எதிர்பார்ப்போடு கூட அன்பு செலுத்துகிற மனுஷங்கள் நம்மளே ஒரு பொசசிவாக இருக்கும் போது எந்த விதமான காரியத்தையும் எதிர்பார்க்காம உனக்கு மாத்திரமே நன்மையை மாத்திரமே செய்யணும்னு சொல்லி அவருடைய சாயலாகவே சிருஷ்டித்த நம்முடைய தேவன் நம்ம மீது பொசசிவாக இருக்க மாட்டாரா? ஆமென். அப்போ ஏன் என் பிள்ளை என்கிட்ட ஓடி வரல, ஏன் என் வார்த்தையை நம்பலை அப்படின்னு தான் அவர் ரொம்ப ஹர்ட் ஆனார். அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டா நீ சாகவே சாவாயின்னு சொல்லி அந்த பழத்தை பறித்து கடிச்சதுக்கப்புறம் பாவம் வரலங்க, அந்த கீழ்ப்படியாமைக்கு பாவம் வரலங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவரை ஹர்ட் பண்ணிட்டாங்க. அவ்விசுவாசம், அந்த வார்த்தையில் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருந்தா அதை பறிச்சிருப்பாங்களா? அதை யோசிச்சு பார்த்துருப்பாங்களா? அந்த நம்பிக்கை, என் பிள்ளை என்னை ஏன் நம்ப மாட்டான்? குழந்தைங்க கொஞ்சம் டீனேஜ் ஆனதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பேசுகிறதோ இல்லை நம்ம சில காரியத்தை ரெஸ்ட்ரிக்டான விஷயங்களை மட்டும்தான் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. நான் வண்டியில் போகும்போதெல்லாம் அப்படி புலம்பி ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே போவேன், என் பின்னாடி உட்கார வச்சுட்டு பேசிகிட்டே போவேன். ஈசப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் எல்லா ஃப்ரீடமும் கொடுத்தேனே, நான் எங்கள் அப்பா அம்மா மாதிரி ஸ்ட்ரிக்டாக இல்லையே, என் பிள்ளைங்கிட்ட நான் நார்மலாக தானே இருக்கிறேன், ஏன் இப்படின்னு கேட்டு 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 நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் சொன்னார், உனக்கு இதுவே வலிக்குதே, நான் வாக்கு இப்படி தான் இது செய்யாதப்பான்னு நான் சொன்னபோது எனக்கு எப்படி வலிச்சிருக்கும். அன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, நம்மளுடைய கீழ்ப்படியாமைனால மாத்திரமல்ல, அவ்விசுவாசமும் பாவமே, அவரை துக்கப்படுத்துகிற காரியம். அவ்விசுவாசம், உங்களை ஆண்டவரை நீங்க துக்கப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். உங்க விசுவாசனை, உங்களுடைய பிரச்சனையை பார்த்து நீங்க பயப்படுறீங்களா? உங்க வியாதியை பார்த்து நீங்க பயப்படுறீங்களா? உடனே கடிந்து இயேசுவே ஆவியானவரே அப்படின்னு பற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம சாதாரணமான மனுஷங்க தான், வரதான் செய்யும். நம்ம அப்படி ஸ்ட்ராங்கா அப்படிலாம் இருக்க முடியாது. பிரச்சனைகள் வரும்போது கொஞ்சம் அசைக்கப்படுவோம். ஆனா நீங்க உடனே ஆண்டவரை பற்றிக்கணும். ஏன் சொல்றேன்னா, அவ்விசுவாசம் ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியமாக இருக்கிறது. அப்படி சொன்ன போது எனக்கு அப்படியே அழுக வண்டியில் அழுதுகிட்டே போனேன். ஐயோ, இவ்வளோ நாளும் டிஸ்ஒபீடியன்ஸ் மட்டும்தான் நான் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் நினைச்சேனே, அதை பறித்து தின்னதுக்கப்புறம் தான் பாவம் வந்துச்சுன்னு நினைச்சேனே. இல்லை ஆண்டவரே, உங்களை துக்கப்படுத்திட்டேன்ப்பா, எங்களை மன்னிச்சிருங்க. ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கான்ஷியஸ் ஒன்று சொல்லும், உங்கள் ஆவியானவர் கான்ஷியஸ்குள்ளே கொஞ்சம் அழுத்தமாக சொல்லுவார்.
உங்கள் கான்ஷியஸ் இது தப்பு அப்படின்னு சொல்லும், இதை பண்ணாத இது தப்பு அப்படின்னு சொல்லும். ஆனால் ஆவியானவர் சொல்லாத, இதை செய்யாதே நான் துக்கப்படுவேன், தடுத்து போட முயற்சிப்பார். ஆனால் நீங்கள் தாண்டி மறுத்து போன வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு பரிதாபமான நிலைமையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இது ஒரு சின்ன பாவம் தானே, இது ஒரு பெரிய கஷ்டமா, இது ஒரு இதுவா? என் பசங்க, என் ஹஸ்பண்ட்லாம் கூட சிரிப்பாங்க, யாருமே இல்லைனாலும் நான் சிக்னலுக்கு நிற்பேன். ஏன்னா யாருமே பார்க்குற மனுஷங்களை பற்றி நான் யோசிக்க மாட்டேன். என்னையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தேவனை நான் அவர் மகிமைப்படும்படியாக, அவரை துக்கி விடக்கூடாது என்பதற்காக நான் கவனமாக இருப்பதுண்டு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புது கிருபையினால நிரப்பி, இதோ புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி அந்த காரியத்துக்கும் ஒரு லொக்கேஷனை கொடுத்து, அந்த லொக்கேஷன்ல நான் உனக்கு முன்னாடியே இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கேயும் உனக்கு ஒரு பரிகாரத்தை ஏற்படுத்தி வைத்து விட்டு காத்திருக்கிற தேவனா இருக்கிறார். ஆனா நீங்க அதை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டு என் வாழ்க்கையில புதிய காரியம் நடக்கலைன்னு சொல்லி அந்த சிஸ்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி நடக்குதுல அப்படின்னு என்னை வந்து கேட்டுறாதீங்க. ஏன்னா அது உங்களுடைய விசுவாசத்தின் அளவின்படியே உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்க்கையில உங்கள் கரங்களில் இருக்கிறது. ஆமென். நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டா கிறிஸ்துவர் கிடையாதுங்க. கிறிஸ்துவை போல நாம் ஒவ்வொரு நாளும் அடிக்கப்பட்டு நாம் மாற வேண்டுமா? ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை வேணா இருக்கட்டும், நம்மளால கூடாத காரியம் இருக்கட்டும், இந்த உலகத்துல வேற எவனும் சிஎம்ஓ பிஎம்ஓ யார் கூட ஹெல்ப் பண்ண முடியாததா இருக்கட்டும், ஆனா அந்த நேரத்துல தான் முடியாதவர்களை என்ன சொல்றாரு? வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தரத்திலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஸோ எந்த இடத்துல நீ முடியாதுன்னு நினைக்கிறியோ, இது இவ்வளோதான், இதுக்கு மேலே ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அங்கே தான் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, வழிகளை உருவாக்குவேன். எப்போ இம்பாசிபிள் நினைக்கிறீங்களோ அப்போ தான் காடோட பாசிபிலிட்டிஸ் அங்கே நிறைவேறும். ஆமேன். இது நிறைவேறணும்னா பூர்வனாவானவைகளை சிந்திக்க வேண்டாம், பழைய காரியங்களை யோசித்து நீங்கள் முறுமுறுத்து கொள்வதற்கு பதிலாக ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும்படியாக ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக, ஆவியானவருடைய கைடன்ஸ்குள்ளாக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே இப்பொழுதே அது தோன்றும். உங்கள் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன தேவன் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், ஆனால் விசுவாசித்து என்னை நோக்கி பார்த்து நீ என்னைக்கு கீழ்ப்படிந்து நான் செய்கிறபடி நான் சொல்லுகிறபடி நடக்கும் பொழுது ஆண்டவருடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறுவதல்ல, என்னுடைய விடுதலை, என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் பூர்ணமாய் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது நம்ம ஆண்டவருக்கு அவருடைய வார்த்தையை கேட்கணும், அப்புறம் அவரை நோக்கி பார்க்கணும், அப்புறம் அவருக்கு கீழ்ப்படினோம். நம்ம விசுவாசத்தில் ஒரு படி எடுத்து வைக்கணும்னு தான். அதையும் அவரால் செஞ்சிட முடியும். ஏன்னா வார்த்தையில் வல்லமை உள்ள தேவன், வார்த்தையினால பூமியை சிருஷ்டித்த தேவன், அதையும் அவரால் செஞ்சிட முடியும். ஆனால் நம்ம விசுவாசித்து ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறாரு. அப்போ இது யார்கிட்ட சொல்கிறாருன்னா மோசே கிட்ட சொல்கிறாரு. அந்த இஸ்ரவேலரை வழி நடத்தி போகும்போது என்ன சொல்கிறார் அவர்? அப்படி சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மோசே ஹாஸ் பீன் சூசன் டு டெலிவர் தெம். அப்படி தானே? மோசே சூசன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நேரத்துல நினைவு கூறுகிறார், நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். எதற்கென்றால் உங்களுடைய காரியத்தில் மாத்திரமல்ல, நீர் மற்றவருடைய காரியத்தில் மாத்திரமல்ல, என்னுடைய யுவர் பர்பஸ், காட்ஸ் பர்பஸ் உங்க வாழ்க்கையில ஃபுல்ஃபில் ஆகணும்னா உங்களுடைய விசுவாசத்துல நீங்க அந்த லொகேஷனுக்கு போகணும். அந்த லொகேஷனுக்கு நீங்க போகும்போது ஆண்டவர் உங்களை தனிமையாக அனுப்புவது இல்லை. அந்த இடத்துல பிதாவானவர் இருக்கிறார், கண்மலையான இயேசு கிறிஸ்து இருக்கிறார், ஆவியானவரும் இருக்கிறார். ஆனால் உங்களுடைய வேலை என்னவென்றால் உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் ஒரு அடி எடுத்து முன்பாக வைத்து அந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் போகணும். ஆமென். பூர்வமானவர்களை சிந்தித்து, போன முறை போனப்பவே அந்த டாக்டர் இப்படி சொன்னாங்களே, போன முறை போனவே அந்த ஆள் இப்படி பண்ணானே, போன முறை வந்தப்ப அந்த ஆள் என்னை அசிங்கப்படுத்திட்டானே அப்படின்னு நீங்கள் நினச்சி முறுமுறுத்துட்டு இருக்காம நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவர் சொல்கிற இடத்திற்கு, அவர் சொல்கிற காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றால், உங்கள் விசுவாசித்து ஒரு ஆக்ட் பண்ணீங்கன்னா அந்த ஆக்டை வர்த்திக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.
அவருக்கு தெரியும் நம்ம எந்த லொக்கேஷனுக்கு போகணும், நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குன்னு நாம் சொல்வதற்கு முன்பாகவே அவர் நமக்காக ஒரு திட்டத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்பர்ஸ் 20:11. என்னாகமம் 20:11 வசனம். தன் கையை ஓங்கி கண்மலை. அப்படின்னா என்னன்னா, யூ ஹாவ் டு லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட்ஸ். ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன காரியங்கள் வந்தாலும், முதலாவது நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டுமாம். ஆமென், ஹல்லேலூயா. மோசே லிஃப்டட் அப் ஹிஸ் ஹேண்ட். ஹல்லேலூயா. அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, உங்களுக்கு ஒரு தேவை வருது, உங்களுக்கு நீங்கள் ஒரு காத்திருப்பின் காலத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட்ஸ். ஹல்லேலூயா. இப்போ கூட யாருமே கைகளை உயர்த்தலையே. இது நான் சொல்வதுக்காக பண்ணாதீங்க, நீங்கள் விசுவாசிச்சா மட்டும் பண்ணுங்க. ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டு நம்ம ஆண்டவர் எப்பவுமே அந்த லாஜிக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. ஏன்னா நம்ம அப்பாற்பட்ட தேவன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். ஒரு வார்த்தை நாம் சொல்லும் பொழுது ஒரு மனிதன் பேசுவதாக நினைக்காதீங்க. ஒருவேளை உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகலாம், நீங்கள் டிஸ்மிஸ் ஆகலாம், ஆனால் ஒரு ஆக்ட் நீங்கள் பண்ணும் பொழுது அதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மோசே லிஃப்டட் அப் ஹிஸ் ஹேண்ட். ஹல்லேலூயா. அடுத்தது என்ன பண்றாரு? கோலினால் 2 தரம் அடித்தார். ஹல்லேலூயா. ஸோ உங்களிடத்திலிருந்து ஒரு ஆண்டவர் ஒரு காரியத்தை கேட்குறாரு, ஒரு காரியத்தை எதிர்பார்க்குறாரு. நீங்கள் ஆண்டவரிடத்துலேருந்து ஒரு பல காரியங்கள் நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போ என்கிட்ட ஒரு ஜெப குறிப்பு சொன்னால் ஒரு குறிப்பு சொல்கிறது ப்ரியாரிட்டைஸ்டாக இருக்கும், கரெக்டாக. ஆனால் நமக்கு ஜெப குறிப்புகள் நிறைய இருக்கும், அப்படி தானே? அப்போ நீங்கள் நிறைய கேட்கும் போது அவர் உங்களிடத்துலேருந்து ஒன்று கேட்குறாரு. என்னன்னா, நீ கரங்களை உயர்த்தி என்னை நோக்கி பார்த்து நான் சொல்லுகிறபடி நீ செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நம்முடனே இருக்கிறார். ஹல்லேலூயா. சபையார், அடுத்த வசனம் அப்படியே தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். தன் கையை ஓங்கி கண்மலையை அடித்தான், உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது, சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. உங்களோட தாகம் மாத்திரமில்ல, உங்கள் சபையாரின் தாகமும் நிறைவேற்றுது. அது மாத்திரமில்ல, உங்களுடைய மிருக ஜீவனுங்களும் கூட ஆசீர்வாதமாக இருக்குமாம். அல்லேலூயா. இப்போ ஒரு குடும்பத்தில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா மற்றவங்களுக்குலாம் ஏன் அந்த ரட்சிப்பு அப்படி பரவுது அப்படின்னு சொன்னால், ஏன்னா அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அவருக்கு கீழ்ப்படிந்து உங்கள் விசுவாசத்தின்படி நீங்கள் ஒரு தடவையும் நீங்கள் ஆண்டவரை கரங்களை உயர்த்தி நோக்கி பார்க்கும் பொழுது, அவர் சொன்னபடியே செய்யும் பொழுது, தண்ணீர் உங்களுடைய தாகத்தை மாத்திரமல்ல, உங்கள் சபையாருடைய தாகத்தையும் உங்களுடைய மிருக ஜீவனுடைய தாகத்தையும் கூட அது நிறைவேற்றுகிறதா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 18:30 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். தேவனுடைய வழி, காட்ஸ் வே, எப்படிப்பட்ட வழியா இருக்குதான். அவரு ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, நம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ உங்களுக்கு பிரச்சனைக்கான சொல்யூஷன் மாத்திரம் இல்லை, அவர் உங்களுக்கு பாதுகாப்பான கேடகமாக இருக்கிறார். யாருக்கா? அவரை நம்புகிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. அவருடைய வழிகள் எப்படிப்பட்டதா இருக்கிறதா? உத்தமமான வழி. இப்போ நான் போய் ஒரு விஷயத்தில் ஒரு நாள் நான் வந்து முடிஞ்ச அளவுக்குன்னு சொல்லலாமா, முடிஞ்ச அளவுக்கு நான் பொய்யே சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னுடைய ஆண்டவர் நான் துக்கப்படுத்தவே மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நான் பொய்யே சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு நாள் நான் பயத்தில் என்ன பண்ணிட்டேன், என் பாஸ் வந்து கேட்கும் போது, சாரி சார், ஐ ஸ்டக் இன் தி டிராஃபிக் பிகாஸ் ஆஃப் திஸ் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ரொம்ப அசிங்கமாக போய் அந்த ஆள்கிட்ட நான் அழுது, ஆண்டவர் என் ஆண்டவர் ரொம்ப துக்கமாயிட்டார் எனக்குள்ள அப்படின்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுது நான் சொல்கிறேன். அந்த ஆள் பயந்துட்டான் நான் அழுகிறத பார்த்துட்டு. என்னம்மா சொல்கிற? அவர் ஒரு ஹிந்திக்காரரு. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்கிறார். இல்லை சார், நான் உங்கள்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன் சார் அப்படின்னு சிரிக்கிறார் அவர். இன்னும் அந்த பொண்ணு ஒரு சாதாரணமாக ஒரு லேட் கம்மிங்க்கு ஒரு பொய் சொன்னதப்போ இப்படி சொல்கிற அப்படின்னு. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், ஆண்டவர் எனக்கு துக்கத்தினால நிரம்பிட்டார். எனக்குள்ளே இருக்கிற நம்மளுடைய ஆலயமாக இருக்கிற அந்த சரீரத்துக்குள்ளாக ஆவியானவர் நம்ம இருதயத்தில் இருக்கிறத நான் அன்னைக்கு ரொம்ப உணர்ந்தேன். அப்படியே துக்கமாயிட்டார்.
துக்கித்து எனக்கு என்ன துக்கம், ஏன் துக்கம்னு எனக்கு கொஞ்ச நேரம் புரியல. என்னமோ நடக்குது, என்னமோ மாதிரி இருக்கே, சோகமா இருக்கு, ஒரு மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்றேன். ஆனா என்ன பண்ணணும்னு தெரியல. நான் உடனே பாத்ரூம்ல போய் முட்டி போட்டு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, நான் என்ன நீ துக்கப்படுத்திட்ட அப்படி. உடனே போய் சொன்னேன். அந்த ஆளு என்ன தப்பா நினைச்சிட்டு போறான், அந்த ஆளு என்ன ஏதாவது கேவலமா நினைச்சிட்டு போறான், ஆனா ஏன் ஆண்டவரை நான் துக்கப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. கண்ணீர் விட்டு அழுது நான் அதை அறிக்கை செய்து அவரிடத்துல நான் மன்னிப்பு கேட்டேன். ஏன்னா உங்களுடைய ஆஃபரிங்ஸை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொடுக்குறீங்க, ரொம்ப நல்லது தான். ஆனால் உங்களுடைய சகோதரரை நீங்கள் மன்னித்தீர்களா? நாம் நம்மளுடைய கடனாளிகளின் மன்னிப்பது போல நம்முடைய மன்னிப்பார். அப்போ அதுக்கு ஒரு மன்னிப்புக்கும் ஒரு அளவு உண்டு. உங்கள் விசுவாசத்துக்கு எப்படி ஒரு அளவு இருக்கிறதோ அது போல் உங்கள் மன்னிப்புக்கும் ஒரு அளவு இருக்கிறது. நீங்கள் எவ்வளோ தூரம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கெட்டு அந்த மன்னிப்பு இல்லாமல் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அதே அளவு சக மனிதர்களையும் நம்ம சகோதரர்கள் சகோதரிகளையும் மன்னிக்க வேண்டுமா? ஆமென். அல்லேலூயா. எனக்கும் என் மாமியாருக்கும் அது என்ன புதுசா, எல்லாம் உலக அறிஞ்சது தானே. நிறைய டிஸ்பியூட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நமக்கு வேற தோணும். நம்ம ஒன்று செய்வோம், அவங்களுக்கு அது பிடிக்காது. இந்த மாதிரி நிறைய இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், ஒவ்வொரு நாளும் நான் ப்ரேயர் பண்ணுவேன். காலையில் எழுந்திரிச்சு நம்ம பண்ணுவோம்ல, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதோல் பூமியிலும் செய்யப்படுவதாக, அன்றன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை எனக்கு தாரும். அப்புறம் மன்னிப்பது போல. அப்போ அந்த கசப்பை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் ஆண்டவர் இடத்துல போய் ஒரு விஷயத்த சொல்லும்போது அந்த கசப்பு உங்களுக்கு முன்பாக நிற்கும். நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியாது. அதனால தான் சொல்கிறாரு, அந்த ஃபர்கிவ்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. பாவம் ஆண்டவர் பரிசுத்தராகி ஆண்டவர் இடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியாதது எவ்வளோ நிச்சயமோ எவ்வளோ உண்மையோ, அதே போல் பிட்டர்னஸ் உங்களுக்குள்ளாக கசப்பு இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் ஆசீர்வாதத்தை முழுமையாக சுதந்திரத்து கொள்ள முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய வழி உத்தமமானது. அதனால அதுல எந்த ஃப்ளாலெஸ் காட் அவர். உங்களோட பிளான், நீங்க பிளான் பண்றது ஃபெயில் ஆகலாம். நீங்க யோசிக்கிற காரியங்கள், நீங்க திட்டமிட்ட காரியங்கள் ஒருவேளை நிறைவேறாம போகலாம். ஆனா ஆண்டவருடைய திட்டம் அப்படிப்பட்டதில்லை. ஏன்னா காட்ஸ் வே இஸ் ஆல்வேஸ் அ கம்ப்ளீட் பர்ஃபெக்ட் பிளான். அவர் என்ன சொல்றாருன்னா, வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. அந்த வசனத்தை நீங்கள் பற்றி கொள்ளணுமா? அந்த வசனம் என்ன சொல்லுது? இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறது. அதுக்காக ஒரு லொக்கேஷன் இருக்குது. அதுக்காக ஆண்டவர் எனக்காக முன்பாக இருக்கிறார். அதை நான் விசுவாசித்து என் கரங்களை உயர்த்தி நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது இப்பொழுதே அது தோன்றுகிறது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது புடமிட்டப்பட்ட வார்த்தையா இருக்கிறது. நம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமா இருக்கிறார், அவர் பாதுகாப்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். ஹீப்ரூ சாப்டர் 11:1. எபிரேயர் 11:1. எப்படிப்பட்ட விசுவாசமா அது இருக்கணும்? விசுவாசமானது நம்பப்படத்தக்கவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம கண்களால் பார்க்க முடியாத நம்ம சொல்யூஷனை, நம்ம பிரச்சனை தான் நமக்கு முன்பாக தெரிகிறது. ஆனால் உங்களுடைய விசுவாசத்தின் கண்களை நீங்கள் திறந்து வைப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்கிறார். அது இப்பொழுதே அது தோன்றுகிறது. ஹல்லேலூயா. அதை செய்வதற்கு ஆண்டவர் ஒரு லொக்கேஷனை கொடுத்துருக்காரு. அந்த லொக்கேஷனில் போகிறதுக்கு நீங்கள் தனிமையாக போகிறதில்ல. எனவே கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார். ஆனால் அவரிடத்தில் நீங்கள் போவதற்கு முன்பாக பழைய காரியங்களை சிந்திக்காமல் முறுமுறுக்காமல் தேவனை நோக்கி பார்த்து ஆராதித்து துதித்து கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் நீங்கள் போகும் பொழுது தெய்வ தண்ணீரின் மேல் அசைப்பாடுகிற ஆவியானோருடைய வழிநடத்தல் உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுதே அது தோன்றுகிறது என்று சொல்லுகிறார். ஸோ அவருடைய வழிகள் எப்படிப்பட்டதாம்? உத்தமமானதாம். அப்படி அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன நடக்குமா? ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, நீங்கள் இளைப்பாறுதல் மாத்திரமல்ல, உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனும் கிடைக்குதாம். ஆமென். ஹல்லேலூயா. அது எப்போ கிடைக்கும்னா, காணப்படாதவர்களை நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆவியானவரை பற்றி கொள்ளும் பொழுது, ஆவியானவருடைய வழிநடத்தலின்படி நீங்கள் நடக்கும் பொழுது, பிதாவாகியோடைய சித்தம் நிறைவேறும் பொழுது அந்த
ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுமாம். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ திரியேக தேவனாக இருந்த போதும் ஒரே தேவனாகிய ஜீவனுள்ள தேவன், பேசும் தெய்வம் இயேசு, மெய்யான தெய்வம் இயேசு, மீட்பர் இயேசு, என்னுடைய இரட்சகர் இயேசு, என் பரிகாரியாகிய கர்த்தர் இயேசு என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை மாத்திரம் உயர்த்தி ஆண்டவர் எனக்கு தந்த தருணத்திற்காக நான் ஆண்டவரை அதிகமாய் துதிக்கிறேன். எல்லோரும் கண்களை மூடி இருதயத்தை திறந்து, ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வழிகள் உத்தமமாக இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய கேடகமாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் முன்பாகவே நீங்கள் ஒரு திட்டத்தை நீர் வைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவரே ஏற்கனவே ஒரு லொக்கேஷனை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த லொக்கேஷனில் நாங்கள் சேரும் முன்பாகவே எங்களுக்கு முன்பாகவே பிதாவானவர் நீர் அங்கே இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவரே கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவே ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா, அந்த கல்வாரியிலே எங்களுக்காய் அடிக்கப்பட்டு ஆண்டவரே ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் எங்களுக்காய் சிந்தினீரே ஆண்டவரே. எங்களை மீட்டெடுத்த தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீரே மெய்யான தேவன் ஆண்டவரே. எங்களுக்காக 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து உமது வல்லமையை காண்பித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ பிதாவின் இடத்தில் சேரும் பொழுது தேற்றவாளனாகிய ஆண்டவரே ஆவியானவர் எங்களுக்கு தந்து சென்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளில் தானே ஆண்டவரே உம்முடைய புதிய காரியங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக ஆவியானவரை ஒரு விசையாக மீண்டும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. எங்கள் இருதயங்களுக்குள்ளாக, எங்கள் சிந்தயத்துக்குள்ளாக ஆண்டவரே, எங்களுடைய மனசாட்சிகளுக்குள்ளாக நாங்கள் வரவேற்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆவியானவரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக ஆண்டவரே. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி ஆண்டவரே எங்கள் கட்டுகளில் இருந்து, எங்கள் பிரச்சனைகள் இருந்து ஆண்டவரே, எங்கள் போராட்டங்களில் இருந்து, இருளில் இருந்து, எங்கள் தேவைகளில் இருந்து ஆண்டவரே நாங்கள் பூரணப்பட்டிடவும், நாங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே, நாங்கள் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளவும், அந்த ப்ரொடெக்ஷன் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே இந்த வசனங்கள் எங்களை புடமிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீண்டுமா எங்களை நினைவுபடுத்தி ஆண்டவரே உங்களை துக்கப்படுத்தி விடாதபடிக்கு ஆவியானவருடைய வாழ்க்கை சொல்லுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடந்திட ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் இருதய, எங்கள் சிந்தை, எங்கள் நாவுகள் ஆண்டவரே, எங்களுடைய அவயங்கள் யாவற்றும் இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் தாமே நிரம்புவீராக, பரிசுத்த ஆவியானவர் நிரம்புவீராக. நிறைவானது வரும் பொழுது குறைவானது போகிவிடும் என்று சொன்னீரே தகப்பனே. எங்களை குறைவுகளை நிறைவாக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது பரலோகத்திலிருந்து இறங்குவீராக. ஒவ்வொருடைய விசுவாசத்தின் அளவின்படியே இறங்குவீராக ஆண்டவரே. அக்னியா இறங்குவீராக, தண்ணீரா இறங்குவீராக, அபிஷேகமா இறங்குவீராக, வல்லமையா இறங்குவீராக. சாபங்களை முறியடிக்கிற ஆண்டவரே விடுதலை கொடுக்கிற அந்த வல்லமை இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுவதாக. எங்களுக்காக மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த எங்களுடைய கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே. நீர் எங்களுக்கு தந்திரும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொண்டு ஜெபிக்கிறோம் பிதாவே. எங்களுக்காக நீங்க சுமந்த எல்லா காரியங்களும் நினைவு கூர்ந்து ஆண்டவரே அந்த அத்தாரிட்டியை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. ஜெய கிறிஸ்துவை கொண்டாடுகிற பிள்ளைகளாக, ஜெய கொடியை நாங்கள் பரப்பி செல்லுகிற பிள்ளைகளாக ஆண்டவரே உம்முடைய வசனங்களை எடுத்து மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக விடுதலைகளுக்குள்ளாக வழி நடத்துகிற பிள்ளைகளாக எங்களை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களிடத்தில் இருக்கிற எதிர்பார்ப்புகளை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகத்திற்கு உப்பாய் எங்களை மாற்றினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பர்பஸை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு தந்திருக்கும் ஞானத்தை எங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வழிகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நிறைவுகளுக்குள்ளாய் வழிநடத்த போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய காரியங்களை நீர் புதிதாக்கினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசித்து கரங்களை தட்டி நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்பா. உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.